நயன்தாரா வரும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் வரதான் செஞ்சு திருச்சியில அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி சன்னி லியோன் வரும்போது பார்த்தீங்கன்னா, இதோட மோசமான கூட்டம் கூடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒப்பீட நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்ப நயன்தாராவுக்கும், சன்னி லியோனுக்கும் உச்சபட்ச நடிகர்கள் அவங்களுக்குலாம் கூட்டம் வருது. அந்த மாரி தான் வருது அப்படின்னா, ஏன் அமைச்சர் சொல்ற உச்சபட்ச நடிகர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த கூட்டம் வரல? அமைச்சர் தானே சொன்னாரு. மேடையில வச்சு உச்சபட்ச நடிகர், திரைத்துறையில உச்சபட்சத்துல இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பேசுறாருல்ல. அவருக்கே அந்த கூட்டம் வரல. அப்ப அவங்களோட வந்து ஒரு கூட்டம் வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா அவங்களே? சொந்த கட்சிக்காரங்களே வந்து திமுக உதயநிதி ஸ்டாலின் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப என்ன மாதிரியான பேச்சு இது? இனி மு க ஸ்டாலின் அவர்கள் போற இடத்துல மிகப்பெரிய ஆளுமை, இந்தியாவையே நான் தான் வழி நடத்துறேன், இந்தியா கூட்டணியே நான் தான் வழி நடத்துறேன், தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்ற வழிகாட்டிக்கு ஏன் கூட்டம் வர மாட்டேங்குது? ஏன் நயன்தாராக்கு வர கூட்டமோ, வடிவேலுக்கு வர கூட்டமோ, சன்னி லியோனுக்கு வர கூட்டமோ மு க ஸ்டாலினுக்கு ஏன் வர மாட்டேங்குது? அப்போ மு க ஸ்டாலின் ரோட்டில் நடந்து போனா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். மக்கள் அவரை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு மக்கள் மனதில் சென்றடையாத ஒரு தலைவராக அவர் இருக்கிறாரு. 4.5 வருஷம் ஒன்றும் செய்ய மாட்டாரு. கடைசி 6 மாசம் உட்காந்துட்டு உங்களுடன் ஸ்டாலின், என்ன எங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் எங்க இருந்தார் அவரு? 4.5 வருஷமா எங்க போனாரு? நாங்க வந்து ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கேள்விக்கு பதில் வர கிடையாதுங்க திமுக கிட்ட இருந்து. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். நீங்க வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்திருக்கீங்கன்னு அவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சு காட்டுறோம். ஒரு வாக்குறுதியை நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட திமுக நிரூபிச்சுதா?